ரூட் இங்கே. அவர் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த சபை நல்லது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு போட்ட ரூட்டு, உங்களுக்கு போட்ட இடம் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் எங்கே போனாலும் திருப்பி இங்கே தான் வருவீங்க. அல்லேலூயா, ஆமேன். ரொம்ப பலமான ஆமேன் வந்து ரொம்ப சந்தோஷம். அதை மாற்ற முடியாது நமக்கு. இன்னொரு 5 வருஷத்துல தேவன் எப்படி ரூட் போடுவார் தெரியாது. கடைசியில் ரூட் எல்லாம் கொச்ச 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 கொச்சான்னு ரூட் ஆகி நேராக ஒரே இடம் பரலோகம் ஒன்றில் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ரூட்டே கிடையாது, நோ ரூட், எங்கேயும் போகிறது கிடையாது. அதுக்குள்ளே வேணா மேப் போட்டு வச்சுக்கோ, நீ இந்த வீட்டுக்கு வா, நான் அங்கே வீட்டுக்கு போகிறேன்னு கர்த்தர் சொல்லுவார். அப்போ வீடு விசிட் அவங்க பண்ணுவோம், சந்திப்பு, பிரைஸ் கார்டு. ஆனால் அங்கே ஹவுஸ் செல்லு, ஹோம் செல்லெல்லாம் கிடையாது, எல்லாம் கர்த்தரே ஆமேன் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. ஆடுகளை போல் நடத்தி பா பா பான்னு சொல்லி கூட்டு கொண்டு வந்து மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்தில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தினார். இப்போ லூக்கா 1:17 வாசித்துட்டு வேக வேகமாக 2 வசனங்களோட முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். லூக்கா 1:17 பாருங்கள். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று சொன்னான். இதுல நீங்க 2 காரியங்களை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்கிரிப்சர் பார்த்தீங்கன்னா, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி. நம்பர் 1, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புகிற தேவன். அப்போ பிதாக்களுடைய இருதயம் வேற, பிள்ளைகளுடைய இருதயம் வேற. புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் காட். பிதாக்கள் யோசிக்கிறது வேற, பிள்ளைகள் யோசிக்கிறது வேற. அப்பா மாதிரி பிள்ளை என்ன செய்ய முடியாது, திடீர்னு யோசிக்க முடியாது. ஆனால் ஒரு பிள்ளை தகப்பனை போல யோசிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய காரியங்களை விளங்கி கொள்ளும்படியாய் கர்த்தர் சகாயம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. எளிதில் விளங்கி கொள்ள முடியும், ஆவிக்குரியவர்களாய் சீக்கிரமாக முடியும். இன்னும் பிதாக்களே ஆகலான பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் ஆயிட்டாங்க. எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். Parents are not spiritual but children are very spiritual. How is it? யார் போய் சொல்லிக் கொடுத்தா? They are taught of the Lord. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்தில் தேவன் கொண்டு போய் திருப்பி விட்டார் சொன்னா அவர்களுக்கு எவ்வளவு ரட்சிப்பின் செய்தியை எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தி காட்டுகிறார் பாருங்கள், புரிகிறபடி. 2வது, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்புகிற தேவன். பிரைஸ் காட். நீதிமானுடைய ஞானம். கீழ்ப்படியாதவர்கள்லாம் இப்போ நீதிமானுடைய ஞானத்தில் இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் கீழ்ப்படியாதவன் இப்போ எப்படி இருக்கான்? கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டக்டர் இருந்தார், காருண்யா டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், அது அந்த ரூட்டில் ஒரு கண்டக்டர். இந்த மனுஷன் ஒரே ஜாலி பண்ணுற மனுஷன். கண்டக்டர் ரொம்ப சிரிப்பு. பஸ்ஸில் ஏறிட்டா போதும் ஒவ்வொருத்தட்டையா ஜோக் அடித்து அவர் பேரை சொல்லி எல்லாரும் சிரிப்பாங்க. இன்னைக்கு இந்த கண்டக்டரானா எல்லாம் ஒரே மகிழ்ச்சி பஸ்ஸில், அந்த சேரன் பஸ்ஸில். ஆனால் பேசுவான் மனுஷன், ஊட பேசும்போது ஒரு கெட்ட வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். கெட்ட வார்த்தை பயங்கரமாக போடுவார், ஆனால் ஜோக் அடிப்பார். அது உலகம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்படியே ஜோக் அடித்து நாங்கள்லாம் அப்படி கொஞ்சம் யோசிப்போம், இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டா நல்லா, இவன் ரட்சிக்கப்படுவான்னு எனக்கு தெரியாது, நான் இந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணதும் இல்லை. ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் அலமு நகர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நம்ம பாஸ்டர் யோபு ஞானப்பிரகாசம் ஐயா அவருடைய சபைக்கு நான் போயிருந்தேன். எனக்கு பின்னால் இந்த மனுஷன் உட்காந்துருக்கான். திரும்பி பார்த்தேன், நானே தான் அப்படிங்கிறான். ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியும், ஜோக் அடிச்சு கெட்ட வார்த்தை பேசி கலகலன்னு குலுக்கி சிரிக்க வைக்கிற ஆளுன்னு தெரியும்ல. அதனால அந்த ஆளை ஒரு வித்தியாசமா பார்த்தா அவருக்கு தெரியுது, நம்மளை வித்தியாசமா பார்க்கறதெல்லாம் நம்ம பழைய வாழ்க்கையை வச்சு தான் நம்மளை ரெக்கக்னிஷன், ஐடென்டிட்டி, நமக்கு கனத்தையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுக்கிறார்கள் அப்படின்ட்டு. உடனே நான் தான் பயப்படாதிருங்கள் அப்படின்னு. அப்புறம் முடிஞ்சோடனே கேட்டேன், என்ன பிரதர் நீங்கள் இப்படி? பிரதர், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? தெரியும், நீங்கள் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அவன் வரவன் போனலாம் என் மூஞ்ச பார்த்துட்டு போகிறான் பிரதர். ஏன்னா நான் அந்த மாதிரி இருந்தேன். ஆண்டவர் தொட்டார் பிரதர். அநியாயமாக ஜோக் அடித்தேன், அநியாயமாக கெட்ட வார்த்தை பேசினேன், கர்த்தரனே தொட்டார்.
இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், ஓஹோ உனக்கு ரூட் இங்கே போட்டு வச்சிருக்கிறாரு போல, போ. அவன் நல்லா ஆராதிக்கிறார். ரொம்ப ஷார்ட் டைமில் கர்த்தர் தொட்டு அந்த மனுஷனை ஆராதிக்கிறார். இன்னும் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கிறார் கண்டக்டராக. ஆனால் இப்போ கர்த்தருடைய பிள்ளையாக போயிட்டுருக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்பிட்டார். கெட்ட வார்த்தை பேசுகிறவன இப்போ நீதிமானுடைய ஞானம் திருப்பி. ஒன்று, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக. அப்போ நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தி, இந்த மாதிரி ஜனம் யார் எப்படி இருக்கணுமாம்? உத்தமமான ஜனமாக இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஜனமாக தேவன் பார்க்கிறார்? இன்னும் ஒருவேளை உத்தமம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை சுட்டி காட்டி அதை கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி, நீ இன்னும் உத்தமமாக இல்லை, வசனம் கொடுத்து ஆராதிக்க வச்சு அது உத்தமத்துக்குள்ள நம்மளை நடத்துறாரு பாருங்க. ஒரு ஆபிரகாமையே கர்த்தர் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக உத்தமனா என்ன செய், நீ நடந்து கொள்ளுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அங்கே வந்தது. ஆபிரகாமுக்கு வந்ததுன்னா நமக்கும் வரும் கட்டாயம். அல்லேலூயா. நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்னு ஒரு காலம் சொல்லிக்க முடியாது. பிரைஸ் காட். ஒரு சிலர் வாயின் வார்த்தைகள் என்ன செய்யல, இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை. நான் இன்னைக்கு கை தூக்க சொல்ல மாட்டேன், ஆனால் நமக்குள்ள தெரியும். பார்வைகளில் ஒரு சிலர் என்ன செய்யலை, இன்னும் சுத்தமாகலை. இன்னும் கொடுக்கல் வழக்கல் ஃபைனான்ஸ் காரியங்களில் இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யலை, உத்தமமாகலை, இன்னும் ஆகலை. பிரைஸ் காட். குடும்ப வாழ்க்கையில் இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யலை, உத்தமமாகலை. எத்தனையோ விதமான ஏரியாவில் நம்ம வீட்டில் இன்னும் உத்தமம் காணப்படலை. ஆனால் இந்த உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல கன்னிமாடமாகிய இந்த சபை, ஹல்லேலூயா, ஒரு எஸ்தர் ராஜாத்தியை உருவாக்குகிற, ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜாத்தியை உருவாக்குகிற ஒரு சபைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே என் ஜனம் என்று ஆண்டவர் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு குறைவுகள் இருக்குங்கிறதுனால கர்த்தர் நம்மளை கடிந்து கொண்டு சீப்போன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய